சாமி, எனக்கு ஏன் இப்படி அடிக்கடி ஆகுதுன்னு தெரியல. என் வாழ்நாள நான் எண்ணிட்டு இருக்கணும்னு தெரியல. என் புருஷன் இப்பதான் மனசு தெரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோடவும் என் பொண்ணோடவும் நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடாதம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க அருண். ஆடிட்டிங் நல்லபடியா முடிஞ்சது ரஞ்சிதா. நாளைக்கே ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்புறேன்னு ஆடிட்டர் சொல்லிட்டாரு. இந்த டாக்குமெண்ட் எங்க இருந்தா எடுத்துட்டு போனா இங்கே வச்சிடறேன். நான் வரேன் ரஞ்சிதா. அருண், நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த ஆடிட்டிங் இவ்ளோ கம்ஃபர்டபுளா முடிஞ்சிருக்காது. தேங்க்ஸ். அதெல்லாம் எதுக்கு ரஞ்சிதா? இது ஒவ்வொரு வருஷமும் ரெகுலரா நடக்கிறது தானே. இதுல தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அருண், நான் தேங்க்ஸ் சொன்னது அதுக்காக மட்டும் இல்ல. அத்தை சொல்லியும் கல்பனா கழுத்துல தாலி கட்ட மறுத்துட்டீங்கன்னு சுதா சொன்னா. ரஞ்சிதாவை தவிர வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறதையும் நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லிட்டதா சொன்னா. ஒரு பொண்டாட்டிக்கு இதை விட வேற என்னங்க வேணும்? ரஞ்சிதா, ஏய் என்னாச்சு? ஏன் அழற?